Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு 26 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையை குறித்து இங்கே போதித்து வருகிறேன். அது இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை என்று சொல்லி இந்த இரத்த உடன்படிக்கை குறித்து சில காரியங்கள்லாம் சொன்னேன். எப்படி இந்த இரத்த உடன்படிக்கை காலாகாலமாக வழக்கமாக இருந்து வருகிறது என்று அதை புரிந்து கொள்ளும்போது அந்த புதிய உடன்படிக்கையும் அதன் மேன்மையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இரத்த உடன்படிக்கை செய்யும்போது சில காரியங்களை அவர்கள் சம்பிரதாயமாக செய்கிறார்கள், அதெல்லாம் அடையாளமாக செய்கிறார்கள். அது என்ன? வஸ்திரங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், ஒருவருக்கொருவர் தங்கள் வஸ்திரங்களை கொடுத்து கொள்கிறார்கள், போஜனம் பண்ணுகிறார்கள், இப்படி பல காரியங்களை செய்கிற வாக்குத்தத்தங்கள் பண்ணி கொள்கிறார்கள். இதில் சில காரியங்களை நாம் இந்த புதிய உடன்படிக்கை என்கிற இந்த போதனையில் நாம் கவனிக்க போகிறோம். ஏனென்றால் இதுதான் புதிய உடன்படிக்கையிலையும் நடக்கிறது. இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கைகளையும் பண்ணுறாங்க. வஸ்திரத்தை மாற்றிக்கொள்கிறாங்கன்னா என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்கிறதுக்கு அடையாளமாக அது செய்கிறார்கள். அப்போ அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் வாக்கு தத்தங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். இந்த காரியங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு தத்தங்களை கொடுத்து கொள்கிறார்கள். அந்த வாக்கு தத்தங்களை குறித்து இன்றைக்கு நான் பேசப் போகிறேன். புதிய ஏற்பாட்டில் அது குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது தேவன் ஆணையிட்டு கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்று சொல்லியிருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் கீழ் தேவன் நமக்கு ஆணையிட்டு கொடுத்துருக்கிறார். ஆணையிட்டுன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப கொச்சையாக சொல்லப்போனால் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. திருப்போம் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு தேவன் வாக்கு தத்தங்களை எப்படி கொடுத்துருக்கிறாரு? சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாராம். இன்றைக்கு அவர் வாக்கு தத்தங்களை எப்படி கொடுத்துருக்கிறார், அதை எந்த அளவுக்கு அவர் நிறைவேற்றி முடிப்பார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத நாம் நன்றாய் புரிந்து கொள்ளப் போகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்புகிறீர்கள்? இந்த வாக்கு தத்தங்கள்லாம் உங்களுக்கு வெளியேறப்பட்டதாக தோன்றுகிறதா? அப்படி தோன்றவில்லை என்றால் இன்றைக்கு உங்களுடைய எண்ணங்கள் மாறும். ஏனென்றால் வாக்கு தத்தத்தை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏற்கனவே வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்பி இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு இந்த பிரசங்கத்துக்கு பிறகு இவ்வளோ விஷயம் இதில் இருக்குதா, வாக்கு தத்தங்கள் இப்படியா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஆச்சரியத்தோடு அதை பார்ப்பீர்கள். நன்றியுணர்வோடு அதை கவனிப்பீர்கள் நீங்கள். ஏனென்றால் கர்த்தர் சும்மா கொடுக்கல, வாக்கு தத்தத்தை அவர் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணும்போது, அதாவது ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணும்போது, ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார் இல்லையா, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி ஆக்குவேன்னு. அவன் உடனே கேட்குறான், இதை எதுனால் அறிவேன்? எனக்கு பிள்ளையே இல்லையே, வயசு வர ஆகிட்டே போது, இப்படி ஆக்குவீர்னு வானத்தின் நட்சத்திரத்தை போல என்னுடைய சந்ததி ஆக்குவீர்ங்கிறத, அது உண்மைங்கிறத நான் எப்படி நம்புறது? உங்களுடைய வாக்கு தத்தம் இது, இந்த வாக்கு தத்தம் உண்மை, அதை நிச்சயமாக செய்வீர்ங்கிறதை நான் எப்படி நம்புகிறதுன்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது தான் அவர் சொல்கிறார் இல்லையா, ஒரு மிருகத்தை எடுத்துகிட்டு வந்து அதை 2ஆக பிளந்து வச்சுட்டு அவன் வச்சு அங்கே இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அதுக்கு நடுவே நடந்து போகிறார் என்பதை குறித்தெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணேன். ஆபிரகாமோடு தேவன் பண்ண உடன்படிக்கை குறித்து பிரசங்கம் பண்ணேன். அப்போ அவர் சொல்கிறார், கர்த்தர் என்ன சொல்கிறார்? அதன் மூலமாக பலியிட்ட அந்த மிருகத்தின் 2 துண்டுகளுக்கு நடுவே அவர் கடந்து போனாராம். கடந்து போகிறது எதுக்காகன்னா, நான் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றியே தீருவேன், உனக்கு செய்தே தீருவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படி பண்ணலைன்னா நானே இல்லாமல் போயிடுவேன். அவரே இல்லாமல் போனார்னா அப்புறம் உலகம் எங்கே இருக்க போகுது? அவர் தான் எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் போனால் கூட இந்த உலகமே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் தாங்குகிறவர் அவர் தான்.
அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலைனா கூட அவர் இல்லாமற் போய்விடுகிறார். அப்போ வாக்குத்தத்தங்கள் அவ்வளவு இது அவர் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு விளங்கணுமே, அவர் ஒன்றும் சத்தியம் பண்ண வேண்டியதில்லை, அவர் நிறைவேற்றுறதுக்காக சத்தியம் பண்ணி கொடுக்க சொன்னால் தான் நிறைவேற்றுவார். இப்போ நம்ம ஊரில் இருக்காங்க இல்லையா ஆட்கள், சத்தியம் பண்ணி கொடுங்க, அம்மா மேலே சத்தியம் பண்ண சொல்லு, புள்ள மேலே சத்தியமாக சொல்லுன்னு சத்தியம் வாங்கிடுறோம் நம்ம. ஏன்னா வாங்கினவன் திருப்பி வரமாட்டாங்க. இல்லைண்ணா அம்மா மேலே புள்ள மேலே எல்லார் மேலேயும் சத்தியத்தை வாங்கிட்டு ஓடியே போயிடுவாங்க, சொன்னதை நிறைவேற்ற மாட்டாங்க. ஆகவே நம்ம சத்தியத்தை வாங்கிடுறோம். ஏன்னா அப்போ தான் அதை நிறைவேற்றணுமேன்ற ஒரு கொஞ்சமாவது ஒரு பயம் இருக்குன்னு சொல்லி சத்தியத்தை வாங்குகிறோம். கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் யாருக்கும் சத்தியம் பண்ணி தர வேண்டியதில்லை. சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் அவர் நிறைவேற்றுவார்னு கிடையாது, சும்மா சொன்னாலே நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் பொய்யுரையாத தேவன். ஆனால் ஏன் சத்தியம் பண்ணி கொடுக்குறார்? அவருக்கு தான் தேவையில்லையே, வாக்குத்தத்தை கொடுத்தாலே போதும், அவர் ஒன்றும் சத்தியம் பண்ண வேண்டியதில்லை. ஏன் ஆணையிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு? அதாவது தன் பேர்லேயே பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா தன்னை காட்டிலும் பெரியவர் யாரும் கிடையாது. சத்தியம் பண்ணி கொடுக்குறதுனா நம்மளை விட பெரிய ஆள் மேலே தான் சத்தியம் பண்ணி கொடுக்குறோம். கடவுள் சத்தியமானு சொல்லிடுறோம் டபார்னு, ஏன்னா அவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர். எங்கள் அம்மா மேலே சத்தியமான்றோம், ஏன்னா அம்மா நம்மளை விட பெரியவங்க. அப்போ கர்த்தர் பார்த்தாரு, நம்மளை விட பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு சொல்லி தான் பேர்லேயே ஆணையிட்டு கொடுத்தாராம். தன் பேர்லேயே ஆணையிட்டு தன் பேர்லேயே சத்தியம் பண்ணி தர்றாரு. ஏன் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு இது விளங்க வேண்டும். என்ன விளங்கணும்? இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். வயசானா பரவாயில்ல, கர்த்தர் சொல்லிட்டாரு, சொன்னதை கண்டிப்பாக செய்தே தீர்வார்ங்கிறத ஆபிரகாமுக்கு விளங்க வேண்டுமே. ஆகவே தான் அதை சத்தியம் பண்ணி அவர் தருகிறாராம். அப்போ உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்கள்லாம் இந்த அடிப்படையில் இப்போ சொல்லியிருக்கு பாருங்கள், இப்படித்தான் கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்குறாரு? அவர் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகு பண்ணுவேன்றார். சும்மா வெறும் வார்த்தை இல்லை, தமது பேரிலே ஆணையிட்டு அப்படி கொடுக்குறார். சரி, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தேவனோடு கூட உண்டாயிருக்கிற உடன்படிக்கை, அந்த வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதல். இந்த புதிய ஏற்பாடுங்கிறது இந்த புதிய உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்கள் அடங்கிய ஒரு வேத பகுதி. அதுதான் புதிய ஏற்பாடுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கும்போது ஏதோ மத புஸ்தகம் மாதிரி வாசிக்கக்கூடாது. இதெல்லாம் புதிய உடன்படிக்கையின் கீழ் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறப்போகுது. அது ஏன் நிறைவேறணும்னு சொன்னால், அது நிறைவேறுதல் நம்ம கையில் இல்லை, அது நிறைவேறுதல் அவருடைய கையிலே இருக்கிறது, முற்றிலுமாக அவருடைய கையிலே இருக்கிறது. நல்லா கவனிக்க வேணும். இப்போ மனுஷன் எதையும் நிறைவேற்ற வேண்டியதில்லை, அவர் சொல்கிறாரு நான் நிறைவேற்றுவேன். இதனால் புரிந்து கொள்ள வேணும் இன்றைக்கு. ஏனென்று சொன்னால் இதில் தான் விஷயமாக அடங்கி இருக்குது. கர்த்தர் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறார், அவர் சொன்னது அவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். சரி, கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை செய்யப்படுவதை பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா வாக்கு தத்தங்களும் முற்றிலுமாக தேவனை சார்ந்து இருந்தது. மனுஷனுடைய பங்கு அதில் எதுவுமே கிடையாது. உடன்படிக்கைன்னு சொன்னால் 2 பேர் வருவாங்க, 2 பேர் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் ஆளுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துக்கிறாங்க, ஆளுக்கு பல வாக்கு தத்தங்கள் கொடுத்தாங்க. நான் இதை செய்வேன் இவர் சொல்கிறாரு, நான் இதெல்லாம் செய்வேன் அடுத்தவர் சொல்கிறார். அப்படி தான் நடக்கும். 2 பேரும் ஆளுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராமிசஸ், அவங்க என்னென்ன நிறைவேற்றுவோம் என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத வாக்கு தத்தமாக கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு தேவனோடு கூட உண்டாயிருக்கிற உடன்படிக்கையில் ஒரு காரியம் என்னென்னா, நம்ம அவர் வாக்கு பண்ண சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நானே வாக்கு பண்ணிடுறேன். நமக்கு பிரதிநிதியாக இருக்கிற இயேசுவும் தேவனாக இருந்தவர், அவர் மனுஷனாக வந்து நமக்கு மனுஷருக்கு பிரதிநிதியாக இருந்து அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அப்போ நாம் ஒன்றுமே பண்ணல, நான் வாக்கு கொடுக்கல, என்னுடைய பிரதிநிதி இயேசு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கார், தேவன் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இயேசு மனிதனாய் மனுஷனுக்கு பிரதிநிதியாக இருந்தவர், தேவனே வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. இது ஒன் சைடட்னே சொல்லலாம். அவரே வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்கள், முதல்லேருந்து அப்படி தான். ஆதியில் மனுஷன் பாவம் செய்த போது முதல் மனிதன், இப்போ கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுவோம் பாருங்கள், திருப்பவும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு. முதல் மனுஷன் பாவம் செஞ்ச போது அவனை ரட்சிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் நோக்கமும் திட்டமும் தேவனுக்குள்ளே இருந்தது. தேவன் தான் அதை வெளிப்படுத்துகிறார். மனுஷன் ரட்சிப்புக்காக கேட்கவில்லை, ஏங்கவில்லை,
தேடவில்லை, ஒன்றும் பண்ணல. இன்னும் கேட்டால் அவன் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஆதாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். பாவம் செஞ்ச உடனே ஐயோ ஆண்டவரே நான் பாவி ஆயிட்டேனே, வாரம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை மீட்டுக்கொள்ளுன்னு அவன் கேட்டானா? கிடையாது. இன்னும் கேட்டால் ஒளிஞ்சிக்கிட்டு கடவுள் போயிடுவாரான்னு பார்க்குறான். ஏன்னா இந்த பாவத்தில் நான் தொடர்ந்து பேசாமல் இருந்துக்கலாம், இவர் நம்மளை கண்டுபிடிச்சி தொலைக்க போகிறாரு, மாட்டிக்க கூடாது இவர்கிட்டன்னு சொல்லி போய் ஒளிகிறானே ஒளிய வந்து மன்னிப்பு கேட்டுருவோம், வந்து நம்மளை சரி பண்ணிக்குவோம், வந்து இந்த பாவத்திலிருந்து மீட்படைஞ்சிருவோன்ற அந்த ஒரு இது அவனுக்கு கிடையவே கிடையாது. கர்த்தர் தான் வர்றாரு பாருங்க. இவன் ஒன்றும் கேட்கல, இவன் ஒன்றும் தேடலை, இன்னும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறவனை கண்டுபிடிச்சி கர்த்தர் பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதுதான் மேசியாவை குறித்த, வரப்போகிற ரட்சகரை குறித்த முதல் வாக்குத்தத்தம் வேதாகமத்தில். பாவம் செஞ்ச உடனே வந்து ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் பிசாசுகிட்டையும் பேசுகிறார். பிசாசுகிட்ட பேசும்போது தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இதில் பாருங்கள், எதுவுமே மனுஷன் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. அவர் தான் நான் பண்ணுவேன், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் என்ன பண்ணுவார் தான் சொல்கிறார். அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். கடவுள் என்ன பண்ண போகிறன்றதை சொல்கிறாரு ஒழிய மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்கிறதோ அல்லது என்ன செய்வான் என்கிறதையோ அங்கே சொல்லப்படவே இல்லை. அப்போ நல்லா கவனிக்கணும் பாருங்கள். கர்த்தர் வந்து அவர் தான் அதை கேரண்டி பண்ணுறார், நான் செய்வேன். என்ன செய்வாராம்? ஸ்திரீயின் வித்துக்கும் பிசாசுடைய வித்துக்கும் நிரந்தரமான ஒரு பகையை ஏற்படுத்துவேன்றார். அந்த பகை எங்கே போய் முடியும்? கல்வாரி சிலுவையில் இயேசு பிசாசை தோற்கடிக்கிறதுல போய் முடியும்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிக்கிறார். அப்போ முதல் தடவை வந்து தேவன் வந்து மனுஷன் பாவம் செஞ்ச உடனே மனுஷனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். ஆதாம் மூலமாக மனுஷனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன சொல்கிறாரு? நான் வந்து உனக்கு மீட்பரை ஏற்படுத்துவேன், உனக்கு ஒரு ரட்சகரை ஏற்படுத்துவேன், அவர் வருவார், அவர் இந்த பிசாசானவனை தலையை நசுக்குவார், இப்படி தான் உனக்கு மீட்பு உண்டாக போகிறதுன்னு அவர் சொல்கிறாரு. அவர் தான் செய்ய போகிறாரு. மனுஷன் ஒன்றும் செய்ய சொல்லலை, மனுஷன் எதுலேயும் தேடவும் கிடையாது. சரி, 22ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஆதியாகமம் 22. அப்படியே சரித்திரம் அப்படியே சுழன்று போய் கொண்டே இருக்குது. இப்போ ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். ஆபிரகாமோடு பேசும்போதும் அதே காரியத்தை தான் சொல்கிறார் தேவன். அவர் என்ன செய்ய போகிறன்றதை சொல்கிறார். 17-18 வசனங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கேயும் பாருங்கள், அதே தான் சொல்கிறார். நீங்கள் சொல்லலாம், என்ன வேறு மாதிரி இருக்குது, இது அதே தான்றீங்க. அதே தான், கொஞ்சம் உள்ளே கவனிக்கணும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களும் எப்படி ஆபிரகாமின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? ஒரே ஒரு வழி தான். அது என்ன? ஆபிரகாமின் மூலமாக இயேசு பிறப்பார், ஆபிரகாமின் சந்ததியாக. ஆபிரகாமின் சந்ததி அவர்தான். இந்த சந்ததியின் மூலமாக ரட்சிப்பு உண்டாக போகிறது. இயேசுவின் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாக போகிறது. இந்த ரட்சிப்பு தான் பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் அல்லது பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் கலாத்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. சந்ததி என்று பலரை சொல்லாமல் ஒருவரை சொல்லு, அப்படியே சொல்லியிருக்குது. 16ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் கலாத்தியரில் சந்ததி என்று ஒரு கூட்ட ஜனத்தை சொல்லாமல் யாரை சொல்லியிருக்குது? ஒருவரை சொல்லு. அந்த சந்ததி கிறிஸ்துவே, அப்படியே சொல்லியிருக்கு. நான் சொல்லல, அது கலாத்தியர் 3 அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை வச்சு இங்கே வாசித்தீங்கன்னா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னா கிறிஸ்துவுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், கரெக்டா? கிறிஸ்துவுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்து யார்? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ பாருங்கள், ஆதியாகமம் 3:15 சொன்னதையே தான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாரு ஒழிய அது வந்து வித்தியாசம் இல்லை. அங்கே என்ன சொன்னார்? ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். என்ன சொல்கிறாரு? ரட்சகர் அனுப்புவேன், அவருக்கும் உனக்கும் ஒரு போராட்டம் நடக்க போகுது, அதில் வந்து அவர் தலையை நசுக்குவார், உன் தலையை நசுக்குவார் என்று கல்வாரி சிலுவையில் நடக்க போகிறத சொல்லிட்டார். இங்கே என்ன சொல்கிறாரு? நான் ஒரு ரட்சகரை அனுப்ப போகிறேன்,
அந்த இரட்சகர் தான் ஆபிரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள்னு சொல்லி அதே தான் இப்படி வேற ஒரு வார்த்தையில் அவர் சொல்லுகிறார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மனுஷன் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆபிரகாம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அதுதான் சொல்கிறார். கர்த்தர் செய்ய போகிறது தான் சொல்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன் முன்னே ஒரு உதாரணம். ஒரு அம்மா சாக கிடக்கிறப்ப அந்த பாஸ்டர் அந்த அம்மாவை பார்க்க போனாராம். சாகிறதுக்கு முன்னால் இந்த அம்மா மோட்சம் போகுமான்னு கேட்டு ஒருவேளை இந்த அம்மா ரட்சிக்கப்படலைன்னா இந்த அம்மாவுக்கு ஆண்டவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லி ரட்சிப்புகளை நடத்தலான்னு பாஸ்டர் போனாராம். நிச்சயப்படுத்திட்டு வந்துடலாம், இந்த அம்மா கண்டிப்பாக செத்தா மோட்சம் தான் போவாங்களான்னு சொல்லி போய் கேட்டிருக்காரு. அந்த அம்மா படுத்த படுக்கையாக கிடந்திருக்கு. அந்த அம்மாட்ட போய் கேட்டிருக்காரு, அம்மா நீங்கள் இன்றைக்கி செத்தா மோட்சம் போவீங்கன்னு உண்மையாக நம்புறீங்களா, அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கான்னாராம். அந்த அம்மா சொன்னிச்சான், ஏன் நிச்சயம் இல்லை, கண்டிப்பாக நிச்சயம் இருக்குது. நான் அவரை இறுக பிடிச்சிருந்தா நிச்சயம் இருக்காது, ஏன்னா சில நேரத்தில் ஏன் பிடி தளர்ந்துடும், நான் விட்டுருவேன். ஆனால் இது அப்படி இல்லை, ரட்சிப்புங்கிறது நான் அவரை பிடிச்சது இல்லை, அவர் என்ன பிடிச்சிருக்கிறாரு, அவர் விடவே மாட்டார், அவர் என்னை விடவே மாட்டார். நான் பிடிச்சனோ இல்லையோ அவர் என்னை கெட்டியாக பிடிச்சிருக்கிறாரு. ஆகவே ஒருபோதும் நான் கைவிடப்படுவதில்லை, எனக்கு அந்த நிச்சயம் இருக்குதுன்னுச்சான். அந்த மாதிரி நிச்சயம் எத்தனை பேர் இருக்குது இன்றைக்கி? அப்படி ஒரு நிச்சயம் உள்ளே உண்டாகணும் பாருங்கள். நிறைய பேர் நினச்சா நான் கர்த்தரை பிடிச்சிருக்கிறேன், இது இவங்களுடைய செயல் நினைக்கிறாங்க. கிடையாது, உங்களுடைய செயல் இல்லை, உங்களது ஒன்றுமே கிடையாது. இந்த உடன்படிக்கையில் அவர் தான் எல்லாம் செய்கிறார் பாருங்கள். அவர் நம்மளை பிடிச்சிருக்கிறார், அவர் நமக்காக செஞ்சுருக்கிறாரு, அவர் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி தான் எல்லாம் நடக்குது பாருங்கள்.